இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த சபையை குறித்து இப்பொழுது தெளிவாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கிற 7 சபைகளிலே முதலாவது சபையாகிய எபேசு சபையை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கிறோம். இப்பொழுது 2வது சபையாகிய இந்த சிமிர்னா சபையை குறித்து பேசுவதற்காக இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சிமிர்னா சபை என்பது என்ன, இது யார், நீங்கள் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, இதை குறித்து இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லி நீங்கள் இதை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன். நீர் அப்படி செய்வீரானால் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது இந்த சிமிர்னா சபையை பற்றி வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்தால், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அதாவது இங்கே என்ன, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த சபையை குறித்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமை என்ன என்பதை இது விவரிக்கிறது. எப்படி என்று சொன்னால், இங்கே முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லும்போது, இதில் வேறு எந்த விதமான கடினமான வார்த்தைகளும் கடினமான செய்கைகளையுமோ அல்லது கடினமாக எந்த வார்த்தையுமோ இதில் வரவில்லை. இது சாதாரணமாகவே இருக்கிறது. அதனால் இந்த சபையை குறித்து இது சாதாரணமான நிலைமையிலே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு அடுத்த வசனமாகிய 9வது வசனத்திலே நாம் வாசித்தோம் போனால், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இப்பொழுது எந்த சபையும் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிமிர்னா சபை என்பது எந்த சபை என்பதை இதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில குறிப்புகளை வைத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த சபையை குறித்து என்ன குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தோம் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். இதுல முக்கியமான முதலாவது குறிப்பு. இந்த முதலாவது குறிப்பிலே அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஆனால் தரித்திரராய் இருக்கிறார்கள். எந்த சபையிலே இப்படி இருக்கிறார்கள்? இன்னைக்கு அநேக சபையிலே தரித்திரராய் வந்து அவர்கள் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிற இந்த சமயத்திலே, ஆனால் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மாற்றாக இங்கே ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் என்று சொல்லுகிறது. இந்த ஒரு வசனத்தை வைத்து பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த ஆர்சி சபையை குறித்து சொல்லுகிறதாக நான் யூகிக்கிறேன். இந்த முதலாவது குறிப்பை வைத்து எவ்விதம் என்று சொன்னால், இதிலே அங்கே ஊழியத்துக்கு வருகிறவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், நல்ல படித்து இருந்தாலும், அவர்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும், அவர்கள் பெறுகிற சம்பளத்தை அவர்கள் முழுவதுமாக பெற்று அவர்கள் அனுபவிப்பது இல்லை. அவர்கள் திருமணமாகாமல் தேவனுக்கென்று தங்களை தத்தம் செய்து ஊழியத்துக்கென்று வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பணத்தையும் எத்தனையோ லட்சக்கணக்கில் அவர்கள் பணம் சம்பாதித்தாலும், பணம் வந்தாலும், சம்பளமாக பெற்றாலும் அந்த பணத்தை தங்களுக்கென்று அதை எடுத்துக்கொள்ளாமல் வெறும் கையெழுத்தை மாத்திரம் போட்டுவிட்டு அது அந்த சபைக்கு, அந்த நிறுவனத்துக்கு, அந்த ஆர்சி சபைக்கு அது சேர்ந்து விடுகிறது. ஆகினாலே இது முதலாவது குறிப்பின் அடிப்படையிலே இது ஆர்சி சபை என்பதாக நான் யூகிக்கிறேன். இது ஒன்றை வைத்து மாத்திரம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், எந்த காரியமும் 2 சாட்சிகளினாலே காரியம் நிலவரப்படும் என்று சொல்லுகிறது. இதுக்கு அடுத்த குறிப்பு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல்
சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது. இப்ப இங்கு யூதர் என்று எந்த சபையிலே சொல்லுகிறார்கள்? எந்த சபையிலே தாங்கள் யூதர் என்று சொல்லுகிறார்கள்? ஆனால் அவர்கள் யூதர் இல்லாமலும் இருக்கிறார்கள், சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள். அப்ப எந்த சபையிலே இங்க யூதராய் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த ஆர்சி சபையிலே அவர்கள் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். எது என்று சொன்னால், இங்க என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆர்சி சபையிலே ஒரு சின்ன குறிப்பிடம் என்று முதலாவது போட்டு, இப்பொழுது அது திருத்தப்பட்டு அது திருந்திய படிவமாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே அந்த 5வது பாகத்திலே திரு அவை என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரு அவையிலே கடவுள் தம் மீட்பு திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரேல் என்னும் ஒரு மக்கள் இனத்தை தேர்ந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த கிறிஸ்து திரு அவையை ஏற்படுத்தினார். இந்த திரு அவை என்பது சபையை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திரு அவையை, சபையை ஏற்படுத்தினார். இப்ப திரு அவை என்றால் என்ன என்று 54வது பிரிவில் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்று இறைமக்கள் சமூகமே திரு அவை ஆகும். அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 55ல் திரு அவையை ஏற்படுத்தியவர் யார்? திரு அவையை ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு அடுத்த 56வது பிரிவிலே திரு அவைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்துவே திரு அவைக்கு தலைவர். அதன் பிறகு 57வது பிரிவிலே இயேசு தமக்கு பின்று அவைக்கு தலைவராக யாரை நியமித்தார்? திருத்தூதர் பேதுருவை நியமித்தார். திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றல்கள் யாவர்? திருத்தந்தையர்கள். 59வது பிரிவிலே திருத்தூதர்கள் வழித்தோன்றல்கள் யாவர்? ஆயர்கள். இங்கே தெளிவாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆதியில இருந்து இயேசு கிறிஸ்து சபையை உருவாக்குவதற்கு நீ பேதுருவா இருக்கிறாய். கேபா, கேபா என்றால் பாறை, பாறை உன் மூலமாக நான் என் சபையை, உண்மையிலே என்னுடைய சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே இங்கே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது 100க்கு 100 உண்மை. இந்த வழியிலே இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த இஸ்ரவேலில் இருந்து அடுத்தபடியாக பேதுருவும், பேதுருவுக்கு பின்பாக இவர்கள் தந்தையர்களும், திருத்தந்தையர்களும், அதுக்கு பிறகு திரு ஆயர்களும் அந்த வழி வழியாக நாங்கள் வருகிறோம். நாங்கள் தான் வழி, நாங்கள் தான் அந்த பேதுருவுக்கு அடுத்தபடியாக வழி வழியாக வருகிறவர்கள் நாங்கள் தான் இஸ்ரவேலர்கள், நாங்கள் தான் யூதர்கள் என்ற அளவிற்கு இவர்கள் சொல்ல வருகிறார்கள். அப்படித்தான் இந்த பொருள் படுகிறது. இதுல தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல், அப்ப இவங்க யூதர்னு சொல்லுகிறாங்க, இஸ்ரவேல் சொல்றாங்க, பேதுருவுடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்லுகிறார்கள். பேதுருவினுடைய உபதேசத்தின்படியோ, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படியோ இவங்க நடக்கிறார்களா, இவங்க செயல்படுத்துகிறார்களா, சபையை நடத்துகிறார்களா என்றால் அநேக வழிகளிலே இவர்கள் வழி தவறி வேறு பாதையிலே போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வேறு வகையிலே போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஆணித்தரமாக இன்னொரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள். அப்ப எப்பொழுது இவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக மாறினார்கள்? ஒரு சபையிலே அவர்கள் ஒரு சபையை நிறுவி அதில் இருக்கக்கூடிய சபையார் அனைவரும், அதில் இருக்கிற எல்லாரும் சாத்தானுடைய கூட்டமாய் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், இதற்கு ஏதாவது ஒரு ஆணித்தரமான அடித்தளமான ஒரு காரியம் அங்கே இருக்க வேண்டும். அதை நம் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தோமானால், வாசிப்போம். யோவான் 13வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அதுக்கு அடுத்த வசனத்தில், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு
சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இந்த வேத வசனங்களினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது யூதாஸ் அங்கே கடைசி, அதாவது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய பாத்திரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் முதலே அப்பத்தை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு ரசத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த யூதாஸ் வரும்போது அவனுக்கு இந்த அப்பத்தை அந்த ரசத்திலே தோய்த்து அவனுக்கு கொடுக்கிறார். அப்ப தோய்த்து அவனுக்கு கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கும் இந்த ஆர்சி சபையிலே அவர்கள் இந்த அப்பத்தை ரசத்திலே தோய்த்து அவர்களுக்கு கொடுக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக மாறிவிட்டார்கள் என்பதாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் வேத வசனம் என்பது அது சத்தியம், அது மாறாதது, அது உண்மையிலும் உண்மை. ஆகினாலே இவர்கள் சாத்தானுடைய கூட்டமா மாறுகிறதுக்கு அந்த சபையிலே ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம் என்னவென்று சொன்னால் இந்த அப்பத்தை ரசத்திலே தொட்டு அவர்களுக்கு கொடுப்பது. இதன் மூலமாக அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக மாறிவிட்டார்கள். ஆகினாலே இது ஆர்சி சபைதான் என்பதை நாம் தெளிவாக இதிலிருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அது உண்மை. அடுத்த வசனத்திலே நாம் வாசித்தால் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும். அப்ப இங்க ஒரு காரியம் நடக்குது. இவர்கள் சாத்தானுடைய கூட்டமா மாறினது மாத்திரமல்ல, இவர்கள் தூஷணம் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதியை நாம் வாசித்தால் அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதுக்கு அடுத்த வசனத்திலே, அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். அப்ப இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்? அவனுடைய பாவத்தினாலே இந்த திமிர்வாதம் அவனுக்கு வந்திருக்கிறது. இந்த பாவத்தை அவனை மன்னித்து விட்டால், இந்த பாவத்தை அவனிடத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விட்டால், அவன் மறைந்து விட்டால், இவன் அந்த திமிர்வாதத்தில் இருந்து இவன் மாறிவிடுவான், சுஸ்தமாவான், நல்ல மனிதனாக மாறிவிடுவான் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், இவர் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அங்க இருக்க வேதபாரகரில் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று அவர்களுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறார். அப்பொழுது அதற்கு பதிலாக இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 4வது வசனத்திலே இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அவன் அதே போலவே தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்புகிறான். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பாவத்தை மன்னிப்பதற்கு தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகின்றார். அப்ப இங்க எதை அவர் உறுதிப்படுத்துகிறார், ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார் என்று சொன்னால், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இது நாம் தெளிவாக பார்க்கிறோம். இதை வைத்து இந்த புத்தகத்தில் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கு பெறும் முறை யாது? செய்த பாவங்களை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும், கொண்டு வருதல்.
அவற்றிற்காக மனம் வருந்துதல், இனிமேல் பாவம் செய்வதில்லை என தீர்மானித்தல், குருவிடம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுதல், பாவ பரிகாரமாகவும் பாவ மன்னிப்புக்கு நன்றியாகவும் குரு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுதல் வேண்டும். இங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. மனுஷகுமாரன் பாவத்தை மன்னிச்ச உடனேயே அங்கே சொல்லுகிறார், தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆர்சி சபையில என்ன சொல்லுகிறார்கள்? பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் தங்களுடைய பாவத்தை நினைவிலே கொண்டு வந்து ஒன்றையும் மறைக்காமல் குருவிடம் அவைகள் எல்லாம் அறிக்கையிடுதல் வேண்டும். சரி, அறிக்கையிட்டுறாரு. இப்ப இந்த குரு என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாவத்துக்கு பரிகாரமாகவும் பாவ மன்னிப்புக்கு நன்றியாகவும் குரு கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். இங்க ஒரு காரியம் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அது என்னவென்று நம்ம யோசித்தால், இந்த குருவானவர் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அவருடைய பாவத்தை மன்னித்ததின் காரணமாக அதுக்கு பரிகாரமாகவும் பரிசாகவும் இந்த குரு என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்ய வேண்டும். இதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தேவ தூஷணம் செய்கிறார்கள். வேதத்திலே கொடுக்கப்படாத அந்த அதிகாரத்தை இவர்கள் தாங்களாகவே எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி பாவ மன்னிப்பை செய்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் தேவ தூஷணம் செய்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினாலே எந்த காரணத்தை கொண்டும் மனிதனுடைய பாவத்தை மனிதன் மன்னிப்பதற்கு எந்த அதிகாரமும் தேவன் கொடுக்கவில்லை, வேதமும் கொடுக்கவில்லை. அப்படியானால் இது எப்படி இவர்களுக்குள்ளே வந்தது என்று சொன்னால், இந்த பிசாசின் தூண்டுதலினாலே வந்தது. சரி, இவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக மாறிவிட்டார்கள், இவர்கள் தேவ தூஷணம் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த பிசாசனுடைய செய்கை என்ன? அந்த பிசாசனுடைய செய்கை இவர்கள் செய்யணும்ல. இரண்டாவது, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம், இங்கே பிசாசு என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால், சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட அந்த வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த வலு சர்ப்பம் என்பது சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இங்கு பிசாசனுடைய செய்கை என்ன என்று சொன்னால், வாசிப்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஏனென்று வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். எவ்வளவு கடினமான ஒரு காரியம் செயல் என்று பாருங்கள். இங்கு செய்கிறார், இங்க சொல்லுகிறது, நீ விக்கிரகத்தை நீ வழிபட்டால், விக்கிரகத்தை வணங்கினால் மாத்திரமல்ல, அந்த விக்கிரகத்தையாய் சொரூபத்தையாய் உண்டாக்கினால், அதை நமஸ்கரித்தால், அதை சேவித்தால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை, அவர்கள் என்னை பகைக்கிறார், நீ தேவனுக்கு பகையாய் இருக்கிறாய். அது மாத்திரமல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இங்கே தேவனுடைய பயம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், மனசாட்சியில எந்த உறுத்தலும் இல்லாமல் இவர்கள் இவ்விதமாக அவர்கள் அந்த விக்கிரகங்களை சொரூபத்திலையும் வழிபடுகிறார்கள். அதற்கு இவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், இவர்கள் நாங்கள் விக்கிரகத்தை வழிபடவில்லை, நாங்கள் வணக்கம்தான் செலுத்துகிறோம், தேவனுக்கு மாத்திரம்தான் ஆராதனை, தேவனுக்கு மாத்திரம்தான் நான் வணங்குகிறோம், இவர்களை நாங்கள் வணங்கவில்லை, நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, இவர்கள் சொல்லுவது சரி என்று ஏற்றுக்கொண்டால் கூட இவர்களுடைய அந்த விளக்க புஸ்தகத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், வாசிப்போம். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் தான் நான் வணக்கம் தான் செலுத்துறோமே, அப்ப நாங்க உருவ வழிபாடு, நாங்கள் சிலை வழிபாடு செய்யலன்னு சொல்லுகிறார்களே. அப்படியானால் இவர்களுக்கு ஏன் இந்த மனசாட்சியில உறுத்தலாகி அந்த வசனத்தையே இந்த 10 கட்டளையிலிருந்து எடுத்து விட்டார்கள்? எடுத்து விடுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது?
இது பிசாசனுடைய செயல். அதுல 10 கட்டளைகள் என்ன சொல்லியிருக்காங்க? நாம் உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடித்தல் கருத்தாயிரு, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளும் அடங்க பின்பாக சொல்லுகிறார்கள். அப்ப இந்த 10 கட்டளைகளிலே இங்கே சொல்லி இருக்கிற இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே சமுத்திரத்துக்குள்ளே உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தியாகிலும் சொருபத்தியாகிலும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் என்கிற வசனம் எங்கே போய்விட்டது? இவர்கள் ஏன் எடுத்தார்கள்? எடுத்ததுக்கு காரணம் என்ன? ஏன் என்று சொன்னால் இது பிசாசனுடைய செயல் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பிசாசனுடைய செயல் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் வாசிப்போம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்ப பாருங்க, இந்த பிசாசனுடைய முக்கியமான வேலை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இந்த வசனத்தை ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். அதற்கு யாரை டூலாக கருவியாக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இங்கே இந்த ஆர்சி சபையிலிருந்து வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்திலேயே அவர்கள் எடுத்து விட்டார்கள். அப்ப புத்தகத்திலேயே எடுத்து விட்டால் இந்த வசனமே அவருடைய இருதயத்துக்கு போய் சேராமல் அது எடுக்கப்பட்டு போய் விடுகிறது. இது பிசாசனுடைய வேலை, இது சாத்தானுடைய வேலை. ஆகையினாலே இந்த சிமிர்னா சபை என்பது ஆர்சி சபைதான் என்பது நிரூபணமாகிறது. இதுக்கு அடுத்தபடியாக பிசாசனுடைய வேற வேலைகள் என்ன என்று சொன்னால், இவன் பிசாசனுடைய வேலை இந்த வசனத்தை எடுப்பது மாத்திரமல்ல, இந்த விதையை வழியர்களை இந்த விதையை மாத்திரம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் களைகளை விதைப்பார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. அப்ப நல்ல விதையை விதைக்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்து நல்ல விதையை, நல்ல வசனத்தை அங்க இருதயத்திலே போட்டு அவருடைய மத்தியிலிருந்து ஒரு நல்ல விளைவை எதிர்பார்ப்பதற்காக பலனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். 39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அப்ப இந்த களைகளை வந்து அவன் அந்த வசனத்தை எடுக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தை எடுத்துட்டு களையை விதைச்சிட்டு போயிடுறான். அப்ப இந்த களை என்பது தேவனுக்கும் விதைக்கிறவர்களுக்கும் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த களை என்பது அந்த விளைச்சலையும் கெடுக்கும், அந்த எதிர்பார்த்து போட்ட அந்த பயிரிடுகிறவனையும் கெடுக்கும், அந்த நிலத்தையும் கெடுக்கும், அந்த பயிரும் வந்து சரியா வராது. ஆக இந்த களைகள் என்பது மிகவும் மோசமான காரியம். அப்ப இந்த களைகளை அங்க போட்டு விதைச்சிட்டு வந்துடுறான். இப்ப நல்ல வசனத்தை அங்க போட்டு அதுல இருந்து பலன் கிடைக்கும், தேவனிடத்துல கிட்டி சேருவாங்க, விசுவாசமா இருப்பாங்க, தேவனிடத்துல வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்தானம் பெறுவாங்க, பரிசாய் வருவாங்க, தேவனிடத்துல முன்னேறுவாங்க, அற்புத அடையாளங்களை செய்வாங்க என்று எதிர்பார்த்து வேதத்துல அவ்வளவு வசனங்களை சொல்லி போதிச்சு அவர்களை வளர்த்து வருவதற்கு ஒரு பக்கமாக இருக்கும்போது இவன் அந்த களைகளை விதைத்து அவைகளை எல்லாவற்றையும் கெடுத்து போடுகிறான். அப்படியானால் இந்த ஆர்சி சபையிலே என்ன களைகளை விதைக்கிறார்கள்? அது நமக்கு அவசியம் தேவைதானே? ஏன்னா ஒன்று மாத்திரமல்ல, அவள் ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டா அத்தனையும் அங்கே நடக்கணும். அப்படி நடந்தாதான் அது அந்த வசனம் நம்ம சொல்லுகிற பொருள் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் சரியில்லை என்று நம் முடிவுக்கு வர வேண்டும். ஆகினாலே இப்ப அந்த சபையில என்ன களைகளை விதைக்கிறார்கள்? அது அவர்களுக்கும் பயன்படாது, அந்த விதைக்கிறவர்களுக்கும் பயன்படாது, தேவனுக்கும் விரோதமாக இருக்கும். அப்படியானால் இந்த வசனத்தையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே சொன்ன வசனத்தில் வானத்தின் கீழே பூமியின் மேலே சமுத்திரத்துக்குள்ளே
உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தியாயிலும் சொரூபத்தியா அதை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், அதை சேவிக்க. எவ்வளவு திட்டவட்டமா இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்ல செய்யறாங்க, அங்க மரியானுடைய சிலையை ஒண்ணுல வச்சு சப்பரத்துல தூக்கிட்டு போறாங்க, அங்க எதுல வச்சிருக்காங்க, அதை தொடச்சு கிடைச்சு எல்லாம் நல்ல சுத்தமா வச்சிருக்காங்க, அதுக்கு மெழுகுவர்த்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பேர் என்ன? ஆனா அவங்க வெளியே சொல்லுவது அவர்களை நாங்க வணங்கல, இது சில வணக்கம் இல்ல, இது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற அவங்களுக்கு வணக்கம் தான், சில வணக்கம் இல்ல, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம், அவங்கள வணங்கல, வணக்கம் செலுத்துறோம். அதாவது இவர்கள் வார்த்தையின் மாயாஜாலத்தினாலே இவர்கள் தேவனோடு விளையாண்டு பார்க்கிறார்கள். ஆனால் விளைவு மோசமா இருக்கும் என்பது அவர்கள் புரியவில்லை. ஏனென்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமானது. 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலே இந்த காரியங்கள் களையான காரியங்கள், இவைகள் எல்லாம் கெடுக்கக்கூடிய காரியங்கள், தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்கள், இதன் மூலமாக தேவனுடைய கோபம் ஒவ்வொரு மேலும் எழும்பக்கூடிய காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தா இந்த சிலை வணக்கத்தினாலே எத்தனையோ ராஜாக்கள் அழிந்தார்கள், எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இவ்வளவும் அறிந்து நாம் இந்த காலத்திலேயும் நாம் அது சிலை வணக்கம் ஆகாது என்று தெரிந்தும் வேத வசனங்களை புரிந்திருந்தோம் நாம் இது சிலை வணக்கம் அல்ல, அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை என்று சொல்லுவாமானால் இது நம்முடைய அறியாமையை மாத்திரம்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகையினாலே இந்த காரியங்கள் தள்ளப்பட வேண்டும், அந்த வசனத்தை அந்த புத்தகத்திலே ஏற்ற வேண்டும், ஜனங்களுடைய மத்தியிலே இந்த வசனம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். இப்படி நீங்கள் எடுத்தது தேவனுக்கு விரோதமான காரியம். ஆகினாலே தேவனுக்கு பகையாக மாற வேண்டாம். இது அப்படி மாறுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கெடுதலாக அமையும். இது உங்களுக்கு அது ஒரு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கும். அடுத்த காரியத்தை நம்ம பார்த்தோமானால் 109வது பிரிவில் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மனிதர் வணக்கம் சிலை வழிபாடு ஆகுமா? ஒரு கேள்வி. அந்த புத்தகத்தில் பதில் சொல்லுகிறார்கள், ஆகாது. கடவுளுக்கு மட்டுமே நாம் வழிபாடு செய்கிறோம், புனிதர்களுக்கு நாம் செலுத்துவது வணக்கம் மட்டுமே. அப்ப வழிபாடு செய்யும் போது என்ன செய்யறாங்க, இங்க வணக்கம் செலுத்தும் போது என்ன செய்யறாங்க? ரெண்டுக்கும் ஒன்னா தான் நடக்குது. இது யாரை கேட்டாலும் சொல்றாங்களே, மெழுகுவர்த்தியும் பத்தி வைக்கிறாங்க, சவரச்சனையும் செய்யறாங்க. அது உண்டாக்கவே கூடாதுன்னு அங்கே உண்டாக்குனதே தப்ப, அப்புறம் எதுக்கு நீங்க வணக்கம் செலுத்துறீங்க? அதுக்கு போய் உண்டாக்குறதே தப்புன்னு வேதம் மண்டடி அடிச்சிருச்சு. அப்ப அதை போயிட்டு நான் உண்டாக்குவேன், அதை நான் மெழுகுவர்த்தி பத்தி வைப்பேன், ஆனா நான் அதை வணங்கல, அதுக்கு வணக்கம் தான் செலுத்துறேன்னா இது சரியானது என்று எந்த காரணத்துக்கும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். பாருங்க, அவன் பணத்தினாலே எல்லாம் சம்பாதிச்ச முடியும், பணத்தினாலே நாம் எல்லாம் சாதித்து முடியும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறான், நீங்கள் இந்த மற்றவர்களுக்கு குணமாக்குறீர்கள், இந்த வரமெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தா? இதை நான் பணம் தாரேன், நீங்க எனக்கு அந்த வார்த்தை நீங்க கொடுத்துறீங்களா? அப்பதான் இங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்ற, நீதிக்கெல்லாம் பகைஞனே. அப்ப இந்த நீதிக்கெல்லாம் பகைஞன் யாரு என்று சொன்னால், அவன் அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை, அவன் இந்த பணத்தை கொடுக்கிறேன் நீங்க எனக்கு கொடுங்கன்னு அவன் சொல்லல. அவனுக்குள்ள பிசாசு அவனை தூண்டி அவிதமாக பேச வைக்கிறான். ஆனா அவனுக்குள் பிசாசு இருப்பது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு புரியாது. ஜலத்தினாலும் ஆவியினால பிறந்த அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர் கண்டுதான் இந்த வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுகிறார். அதுக்கு தண்டனையும் கொடுக்கிறார்கள், உடனே நிறைவேறியும் விடுகிறது. ஆகினாலே நீதிகளுக்கெல்லாம் பகைஞனாக இருக்கக்கூடாது. நாம் நீதிகளுக்கெல்லாம் நாம் பகைஞனாக நாம் இருந்தோமானால்
நாம் தேவனுக்கு விரோதமாக மாறுகிறோம் என்பது பொருள். அப்பொழுது இங்கே இந்த நீதிக்கெல்லாம் பகைஞர்களாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாசிப்போம். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவன் மரிக்கணும், மரிச்ச பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடையணும். இது தேவன் நியமித்த, அசையாத, மாற்ற முடியாத, மாற்றக்கூடாத ஒரு நித்திய, இது ஒரு கட்டளை, இது நியமம். இது இப்படித்தான் நடக்கணும் சொல்லியாச்சு. மனுஷன் ஒருத்தன் பிறந்துட்டானா அவன் சாகணும், இறந்த பிறகு அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதுதான் வேதம் சொல்லுது. ஆனா இந்த நீதிக்கு விரோதமாக இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வாசிப்போம் 128. அன்னை மரியாவை பற்றிய மறை உண்மைகள் யாவை? 128வது பிரிவிலே இவர்கள் இதை சொல்லுகிறார்கள். புனித மரியா கடவுளின் தாய், ரைட், நோ அப்ஜெக்ஷன். இரண்டாவது, அவர் எப்பொழுதும் கன்னி, அதுல சிக்கல் இருக்கு. அடுத்தது, அவர் அமல உற்பவி, அவர் உடலோடு ஆன்மாவோடு விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. சரி, இவர் சொல்லுவதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இவர்கள் உடலோடும் ஆன்மாவோடும் அப்படியே உயிரோடு விண்ணத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இதுக்கு முன்னால் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க 2 பேரு. அது ஒன்று எலியா, ஒன்று இன்னும் ஒன்று ஏனோக்கு ஒன்று. அந்த முதலாவது சொல்லப்பட்ட அந்த விதியின்படி இவங்க மனுஷராக தான் இருந்தாங்க. இவங்க சாகணும், ஆனா சாகாம போயிட்டாங்க. ஆகையினால திரும்ப இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு இங்கே பழையபடி அவருடைய சாவு இந்த பூமியிலே நடக்க போகிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 11வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதுல தெளிவாக சொல்லுகிறது. எவ்வாறு என்று சொன்னால், இவர்கள் அந்த மகா உபத்திரவ காலத்தின் போது அங்கே இருந்து மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து ஜனங்களுக்கு உபதேசித்து பல அற்புத அடையாளங்களை செய்து அந்த நகரத்திலே வீதியிலே இவர்கள் இறக்கிறார்கள். அந்த பிசாசு அவர்களை கொல்லுகிறது. 7 தலை 10 கொம்புள்ள பிசாசு மிருகம் அவர்களை கொல்லுகிறது. புதைக்க விட மாட்டாங்க 3.5 நாள் அளவு. அதன் பிறகு வானத்திலிருந்து வந்து ஒரு சத்தம் எழும்பின உடனே இவர்கள் மேலே ஏறி வாருங்கள் என்ற சத்தம் கேட்ட உடனே நிற்கிறாங்க. அவர்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இங்கே வாருங்கள் என்று சொன்ன உடனே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்ப இந்த அன்னை மரியா அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் எப்பொழுது பூமிக்கு வருவார்கள் என்று வேதம் எங்கேயாவது சொல்லி இருக்கிறதோ? நீங்கள் எந்த ஆதாரத்தை வைத்து இது சொல்லுகிறீர்கள் என்பதை எங்களுக்கு புரியவில்லை. இதை நீங்கள் புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இவர்கள் அப்படியே உடலோடு ஆன்மோடு விண்ணுக்கு செல்றார். சரி, இயேசு கிறிஸ்து மாதிரி இவங்க அடக்கம் பண்ணப்பட்டு, ஏன்னா நீங்க பொருள்கள் எப்படி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மாதிரி இவரு மரித்து இவர் அடக்கப்படப்பட்டு இயேசு கிறிஸ்து மாதிரி அந்த கல்லறை வெடிச்சு இவங்க உயிரோடு ஆன்மாவோடு விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவார் என்று சொன்னால் அந்த கல்லறை எங்கே? சரித்திரத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? இப்பொழுது சபையத்தில் கூட இந்த யூடியூப்ல போட்டுருந்தாங்க, அன்னை மரியாளுடைய கல்லறை இங்கேதான் இருக்கு பார்த்தோம் அப்படின்னு போட்டுருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆகையினாலே இப்படி உண்மைக்கு மாறாக பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் நீதிக்கு பகைஞராக மாறுகிறார்கள். வேதத்தில் ஒரு நீதி நியதி என்று சொல்லும் போது எந்த இடத்திலே அந்த நீதியும் அந்த நியதியும் மாறுவதே இல்லை. ஆனால் இவர்கள் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் வேதம் அவர்களை குறித்து குற்றப்படுத்துகிறது. நீதிக்கெல்லாம் பகைஞனே என்று கூறுகிறது. ஆகையினால் நீதிக்கெல்லாம் பகைஞராக நாம் மாறிவிடக் கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோமானால் பிரசங்கி 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்தால், ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இங்க தெளிவாக சொல்லுகிறது, நம்ம சாகாம இருக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அது தேவனிடத்திலிருந்து அந்த அதிகாரம் வந்தாலே தவிர.
இப்ப இயேசு சொல்லுகிறார், மரண நாள் வந்தது, அவர் மரணித்தார். அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவனை விடவும் அதை திரும்ப நான் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அது நான் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இறப்பதற்கு முன்பாகவே சகல காரியம் அவர் சொன்ன காரியம் சொன்னபடியே அது நடந்தது, நிறைவேறியது. அப்படி இல்லாமல் நாம் இப்படியே பேசிக்கொண்டு இருந்தோமானால், இதை பற்றி இல்லாததை இருப்பதை போல நம்ம கற்பனையில பேசிக்கொண்டே இருந்தோமானால் இதுக்கு நீதிக்கு பகைஞராக மாறுகிறோம். அடுத்தது இது கட்டுக்கதை என்பதாக பொருள்படுகிறது. அதனால் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம் என்றும் வேதம் கூறுகிறது. இவர்கள் இந்த ஜெபமாலையை உருட்டுகிறார்கள். இந்த ஜெபமாலையை பற்றி அங்கே சொல்லுகிறார்கள், முதன்மை வான தூதரான புனித மெக்கேலே, வான தூதர்களான புனித கபிரியேலே, ரபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ் உரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். இப்ப இத பாருங்க, இவங்களுடைய மன்றாட்டுகள், இவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இப்ப யாருக்கெல்லாம் அவங்க படைக்கிறாங்கன்னு 53 மணிகள் இருப்பதாக இது சொல்லப்படுகிறது. அப்ப 53 மன்றாடுகளையும் அவருடைய புகழ் உரையோடு புனித கன்னிமரியாவின் இடத்தில் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதைத்தான் இந்த வசனத்துல வாசிப்போம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யோசனைகளை அழிந்து போச்சு. நீங்க என்னென்னலாம் மன்றாட்டு செய்வீங்கன்னா ஒரு மனப்பாடம் பண்ணி அங்கிருந்து மரியாளுடைய பாதத்துல காணிக்க வைப்பாங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசுனுடைய தாய்க்கும் உள்ள உறவை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். என்ன தெளிவாக சொல்லுகிறார் என்று சொன்னால், இவருக்கு தாய்க்குரிய கணத்தை கொடுத்தாரே தவிர இவருடைய வேலையாகிய இந்த ஆவிக்குரிய வேலை, அந்த கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற வேலையிலே எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய தாயை இதுக்குள்ளே அவர் இழுக்கவில்லை, உட்பட வைக்கவே இல்லை. அவர் சொல்லுகிறார், எனக்கும் ஸ்திரீயாகி உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப என் வேலை வரும்போது அந்தந்த நேரத்திலே நான் தெளிவாக நான் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேலையை நீங்க கொண்டுட்டு வர முடியுமா? முடியாது. இயேசுவின் தாய் கொண்டுட்டு வருவாரா? கொண்டு வர முடியாது. ஏன்? அவருக்கு தெரியுது இந்த வேலை என்ன வரலன்னு. அப்ப தாய் சொன்னாருங்களுக்காக செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? அப்ப இதை செய்வதற்கென்று ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலை இயேசுவுக்கு மாத்திரம்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அப்ப இவங்க சொன்னதுனால அவர் செஞ்சிட்டாங்களான்னா செய்யல. அடுத்து மேலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அப்பவே சொல்லி காரியத்தை முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு மரியாள் எந்த மன்றாட்டையும் எந்த வேண்டுதலையும் இயேசு கிறிஸ்துடைய வைக்கவும் இல்லை, இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றவும் இல்லை.
அப்படி இருக்கும்போது இவங்க இறந்து மண்ணுக்கு போன பிறகு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக செத்தவங்க எப்படி வேண்டுவாங்க? அதே மாதிரி இந்த தூதர்கள் அவர்கள் நமக்கு பணிவிடை செய்வதற்காக அவங்க வர்றாங்க. அவங்க நமக்கு வேலைக்காரவங்க இல்லை. நம்ம சொல்லத அவங்க வந்து போய் அங்க போய் இந்த மாதிரி சொல்றவங்க இல்லை. முதலில் தூதர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூதர்கள் இயேசுவினாலே ஆண்டவர்னாலே நியமிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை மாத்திரம்தான் அவர்கள் செய்வார்கள். அங்க போய் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு, இதை போய் அவங்களுக்கு உதவி செஞ்சாச்சு. மரியாதை என்ன செய்வாங்க? மௌனமா இருப்பாங்க. என்னைக்காவது மன்றாடி இருக்காங்களா? எங்கேயாவது வேதத்தில் இருக்கா? எந்த இடத்துலையும் வேதத்தில் இவங்க மன்றாட்டுட்டு இவங்க கேட்டுக்கொண்டு அவர் செஞ்சதாக. தாய் சொன்னா மகன் கேட்க மாட்டான். சட்டத்தின்படி தானே யுத்தம் பண்ணணும். கேட்பாருன்னு எங்க இருக்க? சட்டம் தானே பேசும். சட்டத்தின்படி தானே யுத்தம் பண்ணணும். ஆகாயத்துல சிலம்பு அடிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஏன் ஆகாயத்துல சிலம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவர் தெளிவா சொல்லுது. வேதத்துல என்ன தெளிவா சொல்லுது பாப்போம், வாசிக்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ராத்திரியும் பகலும் நமக்கு உறங்காம தூங்காம பிதாவினுடைய பக்கத்தில் அமர்ந்து நம்முடைய பாவங்களை, நம்ம மன்றாட்டுகளை, நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அங்க நமக்காக பிதா பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கும் போது நேரா போய் அவர்கிட்ட பரிந்து பேசுங்க, இந்தாங்க எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றதை விட்டு போட்டு நான் வந்து கேப்ரியலை பிடிக்கிறேன், நான் வந்து மற்ற தூதரை பிடிக்கிறேன், நான் வந்து எல்லா ஷீஷர்லையும் பிடிக்கிறேன், மரியாள்கிட்ட வைங்க, மரியாள் எனக்காக. எத்தனை பரிந்து பேசுறதை யாராவது தான் ரெக்கமெண்டேஷன் பிடிப்பீங்க? ஊர்ல இருக்கிறவங்க வரிசையா ரெக்கமெண்டேஷன் பிடிச்சிட்டே போவீங்களா? யார் சொன்னா கேட்பாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்றதான புத்திசாலித்தனம். இப்ப இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிதா நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொடுத்தா அவர் உடனே பிதாட்ட சொல்லுவார், நமக்கு வாங்கி கொடுத்துறாரு. இதை விட்டு போட்டு நான் மரியாள்கிட்ட கொடுக்குறேன், நான் மற்றவங்கள்ட்ட கொடுக்குறேன், நான் தூதல்கிட்ட கொடுக்குறேன், இது தேவையில்லை. அது நடக்காது. அவங்க பரிந்து பேச போறதும் இல்லை. அது கணத்துல போட்ட கல்லு தான். ஆகையினால இந்த மாதிரி தவறாக கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதை நாம் செய்யக்கூடாது. இது நிறுத்தணும். இதை நிறுத்திட்டு இயேசு கிறிஸ்து நேரா நீ வேண்டிக்க, அவர் நமக்காக பரிந்து பேசுறதுக்கிட்டே இருக்கிறாரு. இது தெளிவாக இருக்கிறது. இது இவர் நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக நியமிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்தது? சமஸ்த இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் பாவங்களுக்காகவும் இவர் வருடத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நமக்காக வேண்டுதல் செய்தார்ல. அந்த முறை ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நித்திய ஆசாரியராய் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் உட்கார்ந்து இருக்கும் போது இயேசுவின் தூய மரியாள்கிட்ட நான் வேண்டுகிறேன், நான் கேப்ரியல்கிட்ட வேண்டுகிறேன் என்று சொல்லுவது இது ஏற்கத்தக்கதே இல்லை. இயேசுவின் நாமத்தினால கேளுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் வேண்டிக் கொள்ளும், இயேசுவே எனக்காக வேண்டிக் கொள்ளும், இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை நீ செய்து தாரும், அப்படி கேளுங்க. என்னுடைய நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லும் போது மரியாளுடைய வேண்டுதல் படி நீங்க கேளுங்க, மரியாள்கிட்ட கேளுங்க, மரியாள் மூலமா கேளுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன்னு எங்கேயாவது வேதத்தில் இருக்கா? இல்ல தூதர் மூலமா கேளுங்க நான் செய்யறேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? அல்லது சீஷர் மூலமா கேளுங்க நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கா? வேதத்திலே இல்லாத ஒன்றை, இதைத்தான் வேதம் சொல்லுது, நீதிக்கு பகைஞனே. ஆகினால நீதிக்கும் ஒரு நியாயத்துக்கும் நாம் பகைஞராக மாறக்கூடாது. அடுத்தது பார்த்தோமானால் மத்தேயு 15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? தேவனுடைய கற்பனையை விட்டு நாம நம்முடைய சபைக்கென்று அல்லது நமக்கென்று நம்முடைய ஜனத்துக்கென்று ஒரு நியதியை ஏற்படுத்தி ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி நாம் அவைகளின்படி செய்தால் செய்யலாம். ஒரு கண்டிஷன்,
வசனத்துக்கு அவமாக இருக்கக்கூடாது. வசனத்தை அவமதிக்கிற மாதிரி நீ செய்யாத. நீ பாரம்பரியம் என்ன வேணாலும் வச்சுக்க. அப்ப இந்த வசனத்தை அவமாக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்தை அவமாக்குற மாதிரி நம்ம செஞ்சா அப்ப தேவ வசனத்துக்கு நம்ம குற்றவாளியாக மாறுகிறோம். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அவமாக்க கூடாது. நமக்கு பாரம்பரியம் வச்சுக்கலாம், என்ன பாரம்பரியம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா அந்த பாரம்பரியம் வேதத்துக்கு முரணாக இருந்தால் அந்த வேத வசனம் உங்களை குற்றப்படுத்தும். தேவன் குற்றப்படுத்துவார். அடுத்த வாச்சா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இந்த ஞானஸ்தானத்தை குறித்து இவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு திருமுழுக்கு பெற்றாரா? ஆம், தமது 30வது வயதில் திருமுழுக்கு பெற்றார். யாரிடம் திருமுழுக்கு பெற்றார்? திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் என்ன நிகழ்ந்தது? வானம் திறக்க கடவுளின் ஆவி புறாவடிவில் இயேசு மீது இறங்கி வந்தார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இதன் பிறகு இயேசு தமது மீட்பு பணியை வெளிப்படையாக தொடங்கினார். 30வது வயதிலே அவர் திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு என்பது ஒரு பரிசுத்தமான காரியம். அவர் நீரிலே நன்றாக முங்கி மேலே எழுவதுதான் திருமுழுக்கு. என்ன முழுக்கு போட்டுட்டியா, தண்ணியில நல்லா முழுக்கு போட்டையா அப்படின்னா நல்லா மூழ்கி எந்திரிச்சியா என்பது பொருள்படுகிறது. சகல ஜனங்களையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார், திருமுழுக்கு கொடுக்க சொன்னார். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமுழுக்கு கொடுக்கிறோம்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? சீஷராக்க முடியுமா அவங்கள? இயேசு கிறிஸ்துவை போல மடக்கம் பண்ணப்பட்டதை போல இவர்கள் தண்ணீரிலே மூழ்கி அவர்கள் உயிர் தெழுந்ததை போல இவர்கள் உயிர் தெழுகிறார்கள். இதுதான் அதனுடைய கான்ட்ராஸ்ட், இதுதான் அவங்களுடைய ஒப்புமை. ஆனா இதை விட்டு நான் சின்ன பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன்னா தண்ணியில முக்க முடியுமா? அவங்களுடைய சீஷராக்க முடியுமா? பாவம் என்னதுங்கிறது தெரியுமா? அவங்க அறிக்கையிடுவாங்களா? அப்ப இவங்க பாவங்கிறதுக்கு இவங்க என்ன தெளிவாக சொல்றாங்கன்னா, 27, 28 திருமுழுக்கு என்றால் என்ன? பிறப்பு நிலை பாவத்தையும் செயல் வழி பாவத்தையும் போக்கி கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து கடவுளின் பிள்ளைகளாகவும் திரு அவையின் உறுப்பினர்களாகவும் ஆக்குகின்ற அருள் அடையாளமே திருமுழுக்கு ஆகும். தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க, ரொம்ப தெளிவான விளக்கம், நியாயமான உண்மையான விளக்கம். அப்ப இவங்களுடைய பிறப்பு நிலை பாவத்தையும் செயல் வழி பாவத்தையும் போக்கி, சின்ன பிள்ளை போக்குவா, அந்த செயல் வழியில என்ன பாவம் இருக்கு அந்த பிள்ளைக்கு? இவங்க அந்த பிள்ளைக்கு கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கொண்டு காலை பிறந்த 8வது நாளோ 1 மாசமோ 1 வருஷத்துல கொடுக்குறாங்களே. சரி, அதுக்கு பிறகுதான் திடப்படுதல்னு இவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்களே, அது வேகத்துல இருக்கா? தண்ணியில முக்குறாங்களா? இதெல்லாம் பாரம்பரியத்தினாலே வேதத்தை அவமாக்குகிறார்கள். செய்யாதீங்க. இது 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 செய்யறதுக்கு எது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டமுமே இல்லை. இது ஏன் இப்படி வேதத்துக்கு விரோதமா செஞ்சு இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை நம்மைனால் திஸ் இஸ் ஆல் தி இதெல்லாம் எல்லாமே என்ன என்று சொன்னால் இவர்கள் சுய திருப்தி அடைந்து கொள்கிறார்கள், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, அவங்க கேட்க மாட்டாங்க. தாய்கிட்ட சொல்லும் போது அவங்க கேட்க மாட்டாங்க. இது இவங்களுடைய மனிதனுடைய அறிவு, இது இவர்களுடைய ஞானம். மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழிகள் உண்டு, ஆனால் அவை மரண வழிகள் என்று சொல்லுகிறது. ஆனால் நமக்கு செம்மையான வழிகளை நம்ம போகக்கூடாது. நம்ம வேதத்துக்கு உண்டான காரியங்களை தான் நம்ம பார்க்கணும். அதனால் வேதத்துக்கு உண்டான காரியங்களை நம்ம பார்க்கணும், அதன்படிதான் நம்ம செயல்பட வேண்டும். இயேசுவின் தாய் யார்? எப்பொழுதும் கன்னியாகிய புனித மரியாள். எந்த ஆதாரத்தை கொண்டு இவர்கள் சொல்லுகிறார்கள்? வேதத்திலே தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போம் அந்த வேத வசனத்தை. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய்
மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவங்க தெளிவா சொல்றாங்க. இவ்வளவு உங்களுடைய அதிசயத்தை பார்த்துட்டு, உங்களுடைய ஞானத்தை பார்த்துட்டு, இவங்க சகோதரி நம்மகிட்ட இருக்காங்க, உங்களோட சகோதரர்களா என்னன்னாரு, உங்க அப்பா எல்லாம் என்னன்னாரு, இவங்களுடைய தாய் என்னாரு, எப்படி இவங்களுக்கு இந்த இது வந்துச்சு அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இவங்களை போய் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இது நம்மளா போய் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் அங்க இருக்க, இதெல்லாம் நம்முடைய கட்டுக்கதைகள். அதாவது வேதத்தை நம்ம ஒன்று நினைச்சிட்டு அந்த நினைத்த காரியத்தை சாதிப்பதற்காக இந்த வேதத்தை நம்ம வழியில இழுக்கிறது. அப்படி இழுக்கக்கூடாது, தேவையும் இல்லை, நமக்கு அவசியமும் இல்லை. அப்படி இழுக்கிறதுனால நமக்கு நன்மை கிடைக்க போவது இல்லை. ஆகினால அது போல செய்யக்கூடாது. இது திரு விவிலியம் என்றால் என்ன? தூய ஆவியாரின் தூண்டுதலால் எழுதப்பட்ட இறை வார்த்தை அடங்கிய நூல்களின் தொகுப்பே திரு விவிலியம் ஆகும். தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுதான் தூய ஆவியினுடைய தூண்டுதலால் எழுதப்பட்டது. அப்ப நீங்களே சொல்றீங்க இது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டது, இது உண்மை, அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் நீங்களே அந்த அர்த்தத்துல சொல்றீங்களே. அப்புறம் எப்படி இது சித்தப்பா மகன், பெரியப்பா மகன், இது அவங்கள நம்ம சொல்ல முடியும்? அப்போ தூய ஆவியானவரே தப்பு பண்ணிட்டாராங்க. இப்ப இது நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தூய ஆவியானவர் அங்க தப்பு பண்ணி தூய ஆவியானவர் பொய் சொல்லிட்டாருங்க நிலைமை ஆகுது. நிச்சயம் அப்படி நடக்காது. அவனுடைய ஆவி ஏவப்பட்டு தானே செய்யறாங்க, எழுதப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தில் உள்ளதான் நம்ம எடுக்கணும். நம்ம ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் பொருள் கொள்ளக்கூடாது. அதுக்கு அடுத்து அது வாசித்தால் இயேசு எவ்வாறு நற்கருணையை ஏற்படுத்தினார். தாம் கையளிக்கப்பட்ட இரவில் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இங்கே வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறதாக நீங்களே எழுதியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அப்பத்தை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் திராட்சை ரசம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன அதுல இடர்பாடு இருக்கு? அப்ப வேதத்துக்கு முரணா நினைச்சு கொடுத்ததுனால இப்ப அவங்க சாத்தானுடைய கூட்டமா ஆயிட்டீங்க. வேதம் நம்மளை வந்து குற்றம் சொல்லும் போது நம்ம இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேதத்துக்கு எதிராக நம்ம பேச முடியாது. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எதிராக நான் பேச வேண்டும் என்பது எனக்கு இல்லை. இந்த ஆர்சி சபைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய தவறு, அவர்கள் செய்யக்கூடிய நல்லது எல்லாம் இருக்குது. அப்ப இந்த தவறுகளை நம்ம களைஞ்சிட்டோம்னா நமக்கு நியமிச்சிருக்கிற ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் தப்பா போகும். நம்ம ஒன்று நினைப்போம், அது வேற ஒரு பக்கமா நம்ம போக வேண்டியது வரும். இது நம்ம மட்டும் போனா பரவாயில்ல, நாமும் கெடுவோம், நம்மளை பின்பற்ற ஜனங்களும் கெட்டு போவோம். ஆகினால தயவு செய்து வேதத்தை நீங்க தான் தெளிவா எழுதியிருக்கீங்க, அதன்படி செய்யுங்க. இல்ல செய்யாம இருங்க, அதை பற்றி கவலையே இல்லை. தேவனை அப்படி செய்யணும்னு எங்கேயும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு எப்ப செய்யணுமோ சரியான முறையில் அப்ப செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்படி தப்பா செஞ்சு சாத்தானுடைய கூட்டமாகி அது நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம தண்டனையை வாங்குவது அது சரியல்ல. அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாகவே மனம் திரும்புதல் வேண்டும். கால்களை கழுவினாரு, தொடச்சாரு. பேதரிட்ட வரும்போது என் காலை கழுவக்கூடாதுன்னு சொல்றாரு. கழுவுலன்னா என்னிடத்திலே பங்கே இல்லைங்கிறாரு. என்கிட்ட பங்கே இல்லை. அப்ப சொல்ல கால் மட்டும் இல்லை, கை தலையெல்லாம் கழுவும்.
இல்ல முழுகினவன் தன்னுடைய கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கிறது. அப்படி நாங்க தாழ்மை குறித்து சொல்லுகிறார் என்று அனைவரும் பொய்யாக சொல்லுகிறார்கள். அது அல்ல. இங்க பரிசுத்தத்தை குறித்து தேவன் திட்டமாக சொல்லுகிறார். நம்ம முழுகி ஞானஸ்தானம் பெறும்போது, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய கால்கள் சுத்தமாக இருக்கிறது. நம்முடைய கால்களை தரையில எடுத்து வைத்தவுடனே தரையில இருக்கக்கூடிய தூசி கால்களிலே ஒட்டி கொள்ளுகிறது. அதே போல நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த ஞானஸ்நானம் நம்மை பரிசுத்தமாக வைத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த உலகத்தின் வாழ்வதினாலே நம்ம சில பாவங்கள் நம்ம இடத்துல ஒட்டி கொண்டு இருக்கிறது. அந்த பாவம் என்னிடத்துல இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த மாமிசத்தையும் இந்த ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுவதற்கு நான் தகுதி இல்லை என்று அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நீ தகுதியாக்கும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் மன்னிப்பு பெற்று அதை புசித்தோமானால் 4 விதமான நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்மை பாக்கியவான்களாக இருப்போம். நமக்கு பரலோகம் கிடைக்கும். அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவார், நாம் அவரிடத்திலே வாசம் பண்ணுவோம். அவர் நம்மிடத்திலே வந்து அவர் நம்முடைய இருதயத்திலே புசிப்பார். இப்படியெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனை கொடுப்பார். இதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன். இதை செய்யறதை விட்டு போட்டு நம்ம வேற காரியங்களை செஞ்சது நம்ம பாவத்தையும் நம்முடைய தண்டனையும் வாங்கிக் கொள்வது சரியல்ல. அப்போ பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது என்பதை நம்ம எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தீத்து 1வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்களில் என்ன சொல்லுகிறது என்று இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதுல ஒரு காரியத்தை பார்க்கணும். கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. இவைகளெல்லாம் கட்டுக்கதைகள். எந்த ஆதாரமும் இல்லாமல் நாமவே ஒன்று சொல்லுவது அவைகளெல்லாம் கட்டுக்கதைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார். இது ஒரு எச்சரிப்பின் வசனம். இது எவ்வளவு கடுமையான வசனம் என்பதை பாருங்க. கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் செய்வது கள்ள போதகம் என்ற பட்டியலிலே இதெல்லாம் நாம் வருகிறோம். வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கிரயத்து கொண்ட மனுஷர்களை நம்ம கள்ள போதகத்தினால அவர்களை தள்ளாட செய்வதும் விழுந்து போக பண்ணுவதும் அது ஒரு மனிதனுடைய செயல் அல்ல, அது பிசாசனுடைய செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வேதத்திலே இந்த சிமிர்னா சபையில வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசித்தால், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசனவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணம் அறியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப இந்த செமினா சபைக்கு அவர் சொல்கிறார், இந்த உபத்திரவ காலத்திலே இனி வரப்போகிற காலங்கள் நல்ல காலங்களாக இருக்க போவதில்லை. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசன உங்களை சில காவலில் போட ஜெயிலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணம் அறிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப பாருங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல காரியம். இந்த சபைக்கு அவர் கொடுக்கிறது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த கடைசியில ஒரு இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியையிலே அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும்
தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இது பாருங்க, இது இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து இது தெளிவாக சொல்லுகிறது. இந்த யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர் யாரு? இந்த சிமிர்னா சபைக்காரங்க. இப்ப இந்த சிமிர்னா சபையில இப்படியே சாத்தானுடைய கூட்டத்தார்ல இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா இந்த சபையில இருக்கிறது பொய், இந்த சபையில இருக்கிறது கெடுதல், நம்ம நம்முடைய டெஸ்டினேஷன் அடைய முடியாது, நம்முடைய பரலோகத்துக்கு போக முடியாது என்று அறிந்து இவங்க எங்க போறாங்கன்னா இவங்க பிலடெல்பியா சபைக்கு போய் சேர்றாங்க. அங்க நான் கொடுப்பேன், சிலரே உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த சபையில இருந்து பிலடெல்பியா சபைக்கு அவங்க போய் சேர போறாங்க. அப்படி சேர்வாங்க. அங்க என்ன செய்வாங்க? பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எங்க அன்பா இருக்காங்க? அந்த சிமிர்னா சபைக்காரங்க அறிய போறாங்க. இது நடக்கும். தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த பூமியில அது நடக்கும். ஆகினால் இந்த மாதிரி இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு தாவுகிறவர்களுடைய கூட்டம் அதிகமாகும். இது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, 2வது அதிகாரம் 11வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இப்ப இங்க என்ன சொல்கிறார்? முடிவா இறுதியா யார் வர்றா? பரிசுத்த ஆவியானவர் வர்றார். அவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன். யாரு ஜெயம் கொள்ளுகிறவன்? இப்ப நம்ம சொல்லுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து சொல்லுகிற எல்லா பிரச்சனைகளுக்கு உட்படாம இவைகளிலிருந்து தப்பித்து கொண்டால் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இதுதான் ஃபைனல். ஆகினால இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை குறைகளில் இருந்தும் இந்த சிமிர்னா சபையாகிய இந்த ஆர்சி சபை ஜெயம் பெற்று இவைகளிலிருந்து விடுதலையாகி தேவனிடத்திலே சேர்ந்தால் அவர்களுக்கு 2ஆம் மரணமாகிய மரணத்தினால் சேதப்படுவர். நரகத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. நீங்க போக மாட்டேங்கிறது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஜீவ குறியத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இது யார்சி சபைக்கு மாத்திரம்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று யோசிக்காமல் எல்லாரும் இந்த உபதேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே சிமிர்னா சபை தான். நமக்கு தெரிஞ்ச சபை இந்த ஆர்சி சபை என்பதனாலே ஆர்சி சபை என்று சொல்லுகிறோம். இந்த உபதேசத்தில் இருக்கிற யாவரும் இதை விட்டு மாறி அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய பட்சத்திலே வந்து அவர்கள் 2ஆம் மரணத்தில் சேதப்படாமல் ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக கர்த்தர் அருள் செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.